கடந்த 5 நாட்களாக இந்த மாணவருடைய எழுச்சியானது இன்றளவும் குறையாமல் அந்த உறுதிப்பாட்டுடனே தொடர்ந்து அந்த 5 நாட்களாக இந்த மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணவருடைய எழுச்சி என்பது இந்த 5 நாட்களாக சிறு துளி கூட குறையாமல் தான் தற்போது உங்களுடைய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி திருச்சியில் இருக்கக்கூடிய நீதிமன்ற வளாகம் இருக்கக்கூடிய தென்னல் சாலையில் முழுமையாக இந்த மாணவர் தலையிலாகவே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மாணவர்கள் அனைவரும் கடந்த 5 நாட்களாக ஒரு 10,000க்கு குறைவில்லாத மாணவர்கள் தொடர்ந்து மாணவர்கள் என அனைவருமே இந்த தமிழுடைய பண்பாட்டை காக்க வேண்டும், ஜல்லிக்கட்டு நிரந்தரமாக வரும் வரை எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் வரை நாங்கள் மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி எங்களுடைய கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறோம். என்னைக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கவோ அன்று மட்டும்தான் நாங்கள் வீடு திரும்புவோம் என்பதற்காக தான் இந்த மாணவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணவர்களை போல சில மாணவர்கள் நம்ம இணைந்திருக்காங்க. சில தகவலை பெறலாம். சொல்லுங்கம்மா, இப்போ இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றப்போ 10,000 சொல்லியிருக்கீங்க. அப்படின்றப்போ இப்போ இந்த எழுச்சி எப்படி இருக்கு? உங்களுடைய எண்ணம் என்ன இருக்கு? கண்டிப்பாக இவ்வளோ நாள் நாங்கள் நிரந்தர சட்டத்துக்காக தான் அரசிட்ட கோரிக்கை வச்சோம். இவ்வளோ தூரத்துக்கு அவசர சட்டம் கொண்டு வந்தவங்க அதை ஒரு நிரந்தர சட்டமாக்கிட்டா எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஏன்னா நாங்கள் இந்த தமிழ் கலாச்சாரத்தை எப்போதுமே அழிய விடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதாவது இப்போ நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு போராடுறோன்னா அது ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாத்துக்குமே விவசாயம், மீத்தேன் எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இந்த போராட்டம். இந்த போராட்டத்தினால நாங்கள் ஒரு என்ன சொல்கிறோன்னா நாங்கள் ஒரு அகிம்சை வழியில் தான் போராடிட்டு இருக்கோம். இந்த போராட்டத்துக்கு காவல்துறை நண்பர்களும் முழு ஆதரவு தராங்க. இதில் மற்ற வாலண்டியர்ஸ் எல்லாருமே தானாகவே முன் எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. சில தொண்டு நிறுவனங்கள்லாம் ஃபுட்டு சப்ளை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். இது 5 நாளாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ எங்களோட கோரிக்கை ஒன்று என்னன்னா, இந்த அரசு அவசரம் சட்டம் கொண்டு வந்ததை நிரந்தர சட்டமாக ஆக்கினால் நாங்கள் இந்த போராட்டத்தை முடித்துக்கொள்வோம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சார், உங்களுடைய எண்ணம் என்ன சார்? இன்றைய லெவலில் உங்களுடைய என்ன கருத்து என்னவாக இருக்குது அப்படிங்கிறது? இப்போ ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று தான். ஆனால் இதை ஒரு நிரந்தர சட்டமாக இயற்றதுக்கு நம்ம தமிழக முதலமைச்சரும் திரு நரேந்திர மோடி அவர்களும் சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு மக்கள் அவங்களோட எண்ணத்தை ஃபர்தர் பிரதிபலிக்கலான்றது என்னோட கருத்து. இப்போ அவங்க தான் அந்த கருத்துக்களை தமிழக அரசு அவங்களுடைய கடமைகளை நிறைவேற்றிட்டாங்க அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. அப்படின்றப்போ மேலும் இந்த மாதிரி தொடர்பான இருக்கு அப்படின்றப்போ உங்களுக்கு வேற ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை, இது இதே மாதிரி முன்னாடியே ஒரு அவசர சட்டம் போட்டதில் அது ஃபர்தர் நம்ம நிற்காம நம்ம ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த முடியாமல் போயிடுச்சு. அதே ஒரு பயம் எல்லா மக்களுக்கும் இன்னைக்கு இருக்குது. மறுபடியும் இதை தடை செஞ்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? அடுத்த வருஷமும் நம்ம போராடணுமா அப்படின்றது தான். முதல்வர்கள் திட்டவட்டமாக தெரிவிச்சிட்டாங்க. அவங்களுடைய கோணத்தில் அந்த கோணங்களை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படின்றப்போ அதை நீங்கள் சொல்கிற மாதிரி திடீரென ஈரோடெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்படின்றப்ப ஏன் உங்களுக்கான இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது? மாணவர்கள் ஏன் ஒரு வலுக்கட்டாயமாக இதை செய்யணும்னு நினைக்கிறாங்க? இல்லை, இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா ஒரு அச்ச உணர்வு தான். ஏன்னா இப்போ மத்திய அரசு தமிழக அரசு இந்த அளவுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றலான்னு ஒரு வழியை கொடுக்கும்போது ஏற்கனவே இந்த அரசு செய்திருக்கலான்ற ஒரு உணர்வு இருக்குது. இப்போ மத்திய அரசில் இந்த வழக்கு ஒட்டி இருக்கக்கூடிய தீர்ப்பு ஒரு வாரம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பு ஏதாவது பாதகமாக ஏற்படுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தினால தான் இப்போ மாணவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். மொத்தத்தில் இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம அகிம்சையான போராட்டத்தை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு எழுச்சியாக அதுவும் இந்த மாணவர்கள் பண்ணக்கூடிய போராட்டம் வரவேற்கக்கூடிய வகையில் இருந்தாலும் அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய வேலை இதெல்லாம் பாதிக்கப்படுறது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய விஷயம். அரசாங்கம் அதில் கவனத்தில் கொள்ளணும். அதோடு இல்லாமல் இந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கையை மேற்கொள்ளணும். மேலும் மத்திய அரசு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும்னு தான் இந்த மாணவர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ மாநில அரசு செஞ்சுருந்தாலும் மத்திய அரசாங்கம் மீண்டும் ஏதாவது ஒரு விதத்தில் இதுக்கு தடை ஏற்படுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தினால கடந்த காலத்தை நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வச்சு தான் இப்போ ஏற்றுக்கிறதுக்கு மனநிலை இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த மாணவர்களோட பிரதிநிதிகளாக கிட்ட போய் பேசுறதுக்கு நிச்சயமாக எனக்கு இது குறுக்கில் மன்னிக்கணும். இது என்னன்னா இப்போதான் அவங்களுடைய சட்ட ரீதி இப்போ நாம ஒரு மாணவர்கள், நம்மளுடைய ஒரு மனிதர்கள், நம்மளுக்கு ஜனநாயகம் இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு புறம். அப்படின்றப்போ அவங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கும், அது ஒரு மாநில அரசாங்கத்துக்கு ஒரு முடிவு இருக்கும். அவங்க இதை தாண்டி செல்ல முடியாதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்படின்றப்போ அவங்க இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் அது முக்கியமாக என்ன பண்ணணும்னா ஊடகமும் அரசு துறையும் இந்த விஷயங்களை பற்றின ஒரு சட்ட விதமான விழிப்புணர்வுகளை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தணும். ஏன்னா அவர்களுக்கு தெரியல இந்த மாதிரியான சட்டங்கள் மாநில அரசு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் கொண்டு போக முடியும். மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் மாநில அரசு கடைபிடிச்சு தான் ஆகணும். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். பிரச்சனை என்னன்னா இதை அங்கே போய் சேர்க்கறதுக்கோ இது சம்பந்தமாக அதை பற்றி சொல்கிறதுக்கோ அரசு துறையில் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தி அந்த மாணவர்களை புரிய வைக்கணுன்றதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அப்படி சொல்லும் பட்சத்தில் ஓரளவுக்கு அவர்களுக்கு தெளிவுபடும்.
ஆரம்ப கட்டத்திலே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு வந்து நமக்கு வந்து புரிய வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்னா ஓரளவுக்கு இந்த மாதிரியான அதிகப்படியான கூட்டங்கள் வந்து சேர்றதை வந்து தவிர்த்திருக்கலாம். ஓரளவுக்கு மாணவர்களுக்கும் இது இப்படி தான், சட்டம் இப்படி தான் இருக்குது, மாநில அரசோட சட்டத்திட்டம், மத்திய அரசோட சட்டத்திட்டம், இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்து தான் செயல்படணும். மாநில அரசு தன்னிச்சையாக எந்த சட்டத்தையுமே வந்து மத்திய அரசோட கலந்து பேசாமல் முடிவெடுக்க முடியாது. இதையும் மீறி தான் வந்து நமக்கு வந்து உச்சநீதிமன்றம்னு ஒன்று இருக்குது. அனைத்துமே வந்து அரசு துறையை சார்ந்தவர்கள் வந்து மாணவர்கள்கிட்ட எடுத்து சென்றிருந்தால், இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். இன்னும் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக அதில் கவனம் செலுத்தணும். ஏற்கனவே அவசர சட்டம் இன்னும் கேட்டீங்க. அந்த அவசர சட்டத்தை அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ அவசரமாக முடியுமோ அந்த அவசரமாக செஞ்சுட்டாங்க. அப்படின்றப்போ இன்றைக்கி வாடிவாசலில் வந்து நாங்கள் திறந்து விடும் தயாராகும் போது அது முடியாது, எங்களுக்கு நிரந்தர சட்டம் வேணும். முதல்ல இந்த ஆண்டுக்கான ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட வந்து நம்ம வந்து நிரந்தரம் 23ஆம் தேதி நாங்கள் வந்து கூட்டத்தை கூட்ட போகிறோம், நாங்கள் நிரந்தர தீர்வு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் இல்லையா? இல்லை, அது வந்து கரெக்டு தான். என்ன பிரச்சனைனா, இந்த சட்டத்தை வந்து இப்போ ஒரு வாரம் தீர்ப்பு தள்ளி வச்சிருக்கிறதுனால பிரச்சனைகள் என்னன்னா, அந்த இப்போ உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு, அந்த வழக்குனால மீண்டும் அதுக்கு தடை வருமா, மீண்டும் அதுக்கு வந்து தடை வருமா அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது.